என் வாழ்க்கையில் கெட்டது மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளா நீங்கள் அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஒரு மியூசியமில் ஒரு ரூம் ஃபுல்லாக சீலிங்லேருந்து எல்லாமே வந்து கண்ணாடியாலே செய்யப்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணும்போது தவறுதெல்லாம் பேக் டோரை க்ளோஸ் பண்ண மறந்துட்டாங்க. அந்த பேக் டோர் வழியாக ஒரு நாய் உள்ளே வந்துருது. வந்தோடனே அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால அந்த இடத்துல வந்து நிறைய நாய்கள்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு தெரியுது. அந்த நாய்க்கு இது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி தர அங்கே யாருமே இல்லை. இந்த நாய் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் பார்த்து இங்கே நிறைய நாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்குது. பயத்தில் அது குறைக்கவும் ஆரம்பிக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் பண்ண அந்த ரிஃப்ளெக்ஷன் வழியாக அங்கே இருக்கிற நாய்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இதுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ இது நைட்டு ஃபுல்லாக கத்துறதும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனாலையும் அந்த நாய் எல்லாமே பண்ணுற மாதிரி இதுக்கு தோணுனால காலையில் அந்த செக்யூரிட்டி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த நாய் அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த நாயை யாருமே துன்புறுத்தலை. அதோட ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால அது பயந்து அந்த இடத்துல இறந்து போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த ஸ்டோரியில் வர மாதிரி தான் இந்த உலகமும் ஒரு கண்ணாடியால் செய்யப்பட்டது தான். இந்த கண்ணாடியில் வந்து நம்ம நினைக்கிற சிந்தனைகளும் செயல்களோ தான் நம்மளுக்கு அகைன் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ இது தெரிஞ்சால் மட்டும் தான் உங்கள் லைஃப் என்னைக்கும் சக்ஸஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.